ஒரு பாக்கெட் ஸ்ப்ரிங், போனல் ஸ்ப்ரிங், ஆர்த்தோ சாஃப்ட், காயர் மாடல், எல்லா மாடலுமே ஆர்த்தோ லேட்டெக்ஸ், ஃபுல்லி லேட்டெக்ஸ்னு சொல்லி எல்லா வகையான மாடலுமே நம்ம பண்றோம். ஸோ கூப்பிடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். நீங்க என்ன நீல அகலம், என்ன கஸ்டமைஸ்டா மெத்தைகளை தேவைப்படாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை பிரேக் பண்றோம். அவங்க வீட்டுக்கே போய் ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் மெத்தைகள் பயன்படுத்துறவங்களோட அனுபவத்தை கேட்டு நம்ம ரிவ்யூவாக ஷேர் பண்றோம். அதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் நான் சொல்லியிருந்தேன். 95% இயற்கையான ரப்பர் மில்க் இருக்கு மேடம். அதனால ஒரு துளியோட ஹீட் வராது, பாடி பெயின் வராது. குறிப்பா இதோட டையிங் வந்து நம்மளுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. தலைப்பகுதிக்கு நீங்க திரும்பி படுக்கும்போது ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், கால் பகுதி அதே மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கும், இடுப்பு பகுதி மட்டும் கொஞ்சம் கிரிப்பா இருக்கும், ஏன்னா நம்மள நிலையா தாங்கிறதுக்கா. சோ அந்த அடிப்படையில் இந்த லேட்டெக்ஸ் வந்து கட்டமைச்சிருப்பாங்க. இப்ப ஆன்லைன்ல நீங்க எடுக்கிறீங்க மேடம் மெத்த, விளம்பரங்களை பார்க்கும்போது உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி சுருட்டி கம்ப்ரஸ் ஆகி வரும். இந்த மாதிரியான மூலப்பொருளை கொண்டு நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு பேக் பெயின் வரும், ஹீட் இஷ்யூஸ் வரும். நீங்க பிராண்டட் ஷோரூம் 100% போய் விசிட் பண்ணீங்கன்னா அதுல நிறைய ஆர்டிஃபிஷியல் வேர்டு இருக்கும். 12 லேயர் நான் பயன்படுத்துறேன், 13 லேயர் நான் பயன்படுத்துறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த லேயர் கணக்குக்காகவே உங்கள்கிட்ட காசு கேட்பாங்க. இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சிருப்பாங்க மேடம். அப்படி நான் 48 மணி நேரத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா கண்மூடித்தனமாக சொல்றதுனால எதுவும் மாறிடாது மேடம். என் மெத்தை விற்கணுன்றதுக்கா நான் அதுக்கு எதை ஃபாலோ பண்ணணும், சரியான மூலப்பொருள், நான் என்ன மூலப்பொருள் உங்களுக்கு சொல்றேனோ அது குவாலிட்டியா இருக்கும். ஸோ அந்த பொருள், அந்த குவாலிட்டியான மூலப்பொருளை தான் உங்களுக்கு பண்ற வெளிப்படைத்தன்மை. சிவானந்தா மேட்டர்ஸ் வந்து நிறைய லேட்டஸ்ட் பற்றி வீடியோ நிறைய போடுறாங்க இன்ஸ்டால. ஆனால் நான் அதில் வந்து செலக்ட் பண்ணது சிவானந்தா மேட்டர்ஸை வந்து. அதில் நல்லா வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பார்வைக்கு காட்டுறாங்க. நம்ம ஆர்டர் கொடுத்தாலுமே அதை வந்து ஃபுல் வீடியோவாக லைவாக நம்மகிட்ட காட்டிட்டு தான் அதை வந்து ஃபிட் பண்ணுறாங்க. டெலிவரியும் கரெக்ட் டயத்துக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. அமௌண்ட்டும் நல்ல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதில் படுக்கும்போது நல்ல பேக் பெயின் இல்லாமல் நம்ம முதுகுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஹீட் இல்லை. இதில் படுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது இதில் படுக்கிறதுக்கு. சிவானந்தா மேட்டர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, நல்லாவும் இருக்குது, ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குது, நம்பிக்கையாக நீங்கள் வாங்கலாம். இந்த மேட்ரஸ் வந்து சும்மா ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னாங்க, ரெஃபரன்ஸுக்கு பார்க்க போனேன். சரி, சும்மா எதார்த்தம் வாங்கினேன். ஓகே, நல்லா இருந்தது. எனக்கு கொடுத்தது வந்து ஆர்த்தோ லேட்டெக்ஸ் வச்சது. இது நல்லா இருந்தது, பசங்களும் என்ஜாய் பண்ணி இது பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது ப்ரொடக்ஷனையுமே எடுத்து எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. உங்களோட மேட்ரஸ் நீங்கள் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அனுப்பியிருந்தாங்க. எல்லாம் புதுசாக இருந்தது, எல்லாம் நம்ம முன்னாடி பார்த்ததே கிடையாது. உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது நமக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவங்க ஷோரூமில் போனால் ஒன்று காமிப்பாங்க, ஆனால் என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம என்ன பார்த்துருக்கணும். ஓனாக வந்து நமக்கு வீடியோ எடுத்து போட்டு நம்மளோட மேட்ரஸ் நம்ம லைவாக பார்க்க முடிஞ்சது. ஆன்லைனில் தான் சார் பார்த்தோம். முன்னாடி யூஸ் பண்ணியிருக்க மேட்ரஸ் எல்லாமே பேக் பெயின் அந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும். இது கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸும் தெரியல, பேக் பெயின் எதுவுமே இல்லை. இப்போ வரைக்கும் நமக்கு சப்போர்ட் இருக்காங்க, கஸ்டமர் சப்போர்ட். என்ன கேட்டாலும் உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அதாவது நான் லாஸ்ட் டைம்லாம் வாங்கியிருக்கேன் இல்லையா மேட்ரஸ், அந்த மேட்ரஸ்க்கு இந்த மேட்ரஸ் சிவானந்தா மேட்ரஸ்க்கு நிறையா சேஞ்சஸ் இருக்குது. கண் கூட நல்லாவே தெரியுது. ரொம்ப பேக் பெயின்லாம் எங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கு. கண்டிப்பா, ஏன்னா அந்த 2 monthsக்கே இவ்வளவு இதா இருக்குன்னா நல்லா இருக்கு. கண்டிப்பா ரிலீஃபா பெட்டரா இருக்கு, ரொம்ப பெட்டரா இருக்கு. இல்ல நல்லா பண்ணி கொடுத்துறீங்க, நல்லா இருக்கு. உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்கு. நீங்க வந்து அப்ரோச் நல்லா இருந்துச்சு. நீங்க பண்ண ரிப்ளை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. செஞ்சீங்களா செய்யலாங்கிறத விட நாங்கள் செஞ்சு தரோம் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்ன ரிப்ளை நல்லா இருந்துச்சு. சிவானந்தா மேட்டர்ஸ் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகி நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸில் நான் த்ரூஅவுட்டாக என்ன வேலை அப்படின்ற விஷயத்தை சொல்கிறேன், என்ன பொருள் பண்ணுறோம் அதோட வேலை சொல்கிறேன். அதையுமே மார்க்கெட்லேருந்து என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ சொல்கிறேன். அந்த வீடியோவோட இறுதியில் ஒரு சிறிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா அதிலிருந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். சிஸ்டர் வணக்கம். சரி மேடம், அதான் அந்த மெத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ப்ரொடக்ஷன் இருந்ததுனால. பார்க்கலாமா மேடம்? இப்போ ஃப்ரீங்களா? ஓகே மேடம். அதான் மேடம், என்ன சைஸில் உங்களுக்கு மெத்தை வேணுங்க? சரி மேடம், ஓகே மேடம். என்ன பர்பஸ்க்காக? வெயிட்டாக இருப்பீங்களா இல்லை நார்மலாக இருப்பீங்களா? பேக் பெயின் எதாவது இருக்குங்களா? சரி மேடம், ஓகே மேடம். நான் ஒரு சில மாடல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள் சரிங்களா? ஓகே மேடம். மேடம் அதாவது கீழே வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு, ஃபோமு, பஞ்சு அந்த மாதிரியான மூலப்பொருளை பயன்படுத்தும் போது நம்மளோட இடுப்பு கொஞ்சம் இறங்கும். அப்படி இறங்கும் போது முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு உபாதை தான் மேடம். இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு ரீபாண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்னென்னா நம்மளோட ஸ்பைனலை முதுகை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும், நிலையாக இருக்கும். ஸோ நம்ம இடுப்பு பொதன்னு உள்ளே இறங்காது மேடம். இது மூலயமா நம்ம இடுப்பு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏற்படுறதுனால முதுகு வலி ஏற்படாது. ஸோ முதுகு வலி வராத விஷயத்தை இந்த ரீபாண்டட் பார்த்துக்கிறது மேடம். ஸோ இதை வந்து ஆர்த்தோன்னு சொல்லுவாங்க. பட் திடப்பொருளில் மட்டும் படுக்க முடியாது. நம்ம மெத்தை வாங்குறதே குஷனிக்காக, சாஃப்ட்னஸ்க்காக தான். அந்த சாஃப்ட்டை இந்த 32 டென்சிட்டி ஃபோம் சூப்பர் சாஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தைக்கு தேவையான சாஃப்ட்னஸ் இது கொடுக்கும் மேடம். உடம்பு படக்கூடிய இடத்துல ஹீட் வரக்கூடாது மேடம் ஒரு மெத்தையை பொறுத்தளவுக்கு. தென் அந்த மெத்தை வந்து உடம்புக்கு தகுந்த மாதிரி இயங்கணும். இப்போ இது வந்து ஃபோம் அப்படின்ற போது இது இயற்கையான மரத்துலேருந்து இருக்கப்பறம் ரப்பர் பால் மேடம். லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தாய்லாந்து லேட்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட சிறப்பம்சம் குறிப்பாக என்னென்னா இப்போ ஸ்ரீலங்காவில் பண்ணுறாங்க, கேரளாவில் பண்ணுறாங்க, அது கூடலாம் ஒப்பிடும்போது 95% இயற்கையான ரப்பர் மில்க் இருக்குது மேடம். அதனால் ஒரு துளியோட ஹீட் வராது, பாடி பெயின் வராது.
குறிப்பாக இதோட டையிங் வந்து நம்மளுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. தலைப்பகுதிக்கு நீங்கள் திரும்பி படுக்கும்போது ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், கால் பகுதியும் அதே மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கும், இடுப்பு பகுதி மட்டும் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும், ஏன்னா நம்மளை நிலையாக தாங்கிறதுக்காக. ஸோ அந்த அடிப்படையில் இந்த லேட்டெக்ஸை வந்து கட்டமைச்சிருப்பாங்க. ஒரு ஒரிஜினல் தாய்லாந்து லேட்டெக்ஸில் இந்த மாதிரி தாய்லாந்து எம்போஸோடு உங்களுக்கு வந்துடும் மேடம். அப்போ நீங்கள் இந்த மெத்தையை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு ஆர்த்தோ முதுகு தாங்க, குஷனிங்காக சாப்பிட்டு 2 இன்ச்சு லேட்டெக்ஸ், ஹீட் வராமல் பாடி பெயின் வர உடம்புக்கு தகுந்த இயக்கம் சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இதில் பூர்த்தி ஆகும். இப்போ அண்ணன் எவ்வளோ வெயிட் இருப்பாங்க? 65 கிலோ. இந்த மாடலும் உங்களுக்கு சூட் ஆகும் மேடம். இல்லை எனக்கு இந்த சூப்பர் சாஃப்ட், இந்த ஃபோமுக்கு மேலே, இந்த ஃபோம் இருக்கு இல்லையா, இந்த ஃபோம் மேலே சிலருக்கு ஒரு அயற்சி இருக்கும். இதுக்கு நான் 15 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன், பட் இருந்தாலும் அந்த ஃபோம் வேண்டாம், என்னால் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னா இந்த மாதிரி 4 இன்ச்சஸ் ஆர்த்தோ மேடம் முதுகு தாங்கக்கூடிய வகையில் 120 டென்சிட்டி ரீபாண்ட் கொடுத்துட்டு மேலே 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் போட்டுக்கலாம். குறிப்பாக ஒரு 90 கிலோ 100 கிலோக்கு இருக்கும்போது இந்த மாதிரி மாடல் நான் ரெஃபர் பண்ணுவேன். இல்லைனாலும் எல்லா ஏஜ் கேட்டகரிக்குமே அந்த ஃபோம் இல்லாமல் இந்த 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் கூட போகலாம். என்னெல்லாம் இப்போ பர்சனலாக இந்த ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு மாடலை சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த மாடல் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், இதில் டேமேஜாக எதுவுமே இல்லை. 4 இன்ச்சு ரீபாண்ட், லிட்ரலி கல் மாதிரி திடப்பொருள், முதுகை தாங்கும். 4 இன்ச்சு ஏ கிரேட்ஸ் தாய்லாந்து லேட்டெக்ஸ் ரொம்ப காலத்துக்கு உழைக்கும், எந்த ஒரு பாதிப்பும் வராது, பாடி பெயின் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் நிறைய மாடல் இருக்குது மேடம். இடையில கூல் ஜெல் போட்டு பண்ணலாம், இதெல்லாம் பயங்கர சாஃப்ட்டாக இருக்கும், எக்ஸ்பென்சிவ் மாடல். ஸோ அதே மாதிரி தான் 4 இன்ச்சு ஆர்த்தோ போட்டு சூப்பர் சாஃப்ட்டுக்கு பதிலாக சாஃப்ட்னஸ் வேணும்னா கூல் ஜெல் போட்டு பண்ணலாம், மேலே 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் போட்டு பண்ணலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த 2 மாடல் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது மேடம். என்ன சைஸ் சொன்னீங்க? குயின் சைஸ். ஒரு குயின் சைஸ்ன்ற போது இந்த மாடல் மேடம், அதாவது 4 இன்ச்சு ஆர்த்தோ, 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட், 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் அந்த அடிப்படையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 மதிப்பில் 25,000 வரும் மேடம். இந்த 4 இன்ச்சு ஆர்த்தோ 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 31,500 ஆஃபர் ப்ரைஸ் வரும் மேடம். இல்லை மேடம், கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பை எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே அப்படி தான் மேடம். இப்போ நம்மளுடைய சூழ்நிலை சார்ந்து ஒரு வேலை 10 ரூபா 15 ரூபா தீர்மானிச்சு தான் நம்ம கால் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல. பட் பொருளுக்கு தகுந்த வேலை தான். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடல் என்ன இருக்குன்னா ஒரு 2 இன்ச்சு ஆர்த்தோ 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் போட்டிருக்காங்க. இதை குயின் சைஸில் எடுத்திங்கன்னா மெத்த விலையே 10,000 ரூபா தான். இங்கே 4 இன்ச்சு ஆர்த்தோ போட்டிருக்கு, 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் போட்டிருக்கு. இந்த அடிப்படையில் இந்த மெத்தையும் அழகாக தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தை எடுத்திங்கன்னா ஒரு குயின் சைஸே 13 ரூபா தான். ஸோ இந்த மாடல் பாருங்கள், வெறும் பாக்கெட் ஸ்விங்கு கீழே போட்டிருக்கு, மேலே 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் போட்டிருக்கு. சரி மேடம். மேடம் இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேடம். இப்போ ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, ஒரே நிமிஷம் மேடம், நான் உங்களுக்கு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆன்லைனில் நீங்கள் எடுக்கிறீங்க மேடம் மெத்தை, உங்கள் வீட்டுக்கு இல்லை நீங்கள் விளம்பரங்களை பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி சுருட்டி கம்ப்ரஸ் ஆகி வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வரும்போதே நீங்கள் வாங்கியிருக்கலாம், இல்லை விளம்பரங்களில் பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு வரும்போதே சுருட்டி வேக்கம் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புவாங்க. இந்த மாதிரியான மூலப்பொருளை நீங்கள் பயன்படுத்தும் போது எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் வேக்கம் பண்ண முடியும், கம்ப்ரஸ் பண்ண முடியும். இதில் என்ன இருக்குங்க, கெமிக்கல் ஃபோம், பெட்ரோலியத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உருக்குறீங்களோ இந்த நிலை உங்களுக்கு உருவாகும். இந்த மாதிரியான மூலப்பொருளை கொண்டு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பேக் பெயின் வரும், ஹீட் இஷ்யூஸ் வரும். ரெண்டாவது, என்னிடலாம் கேட்டிங்கன்னா வெறும் 5,000 ரூபாய்க்கு நான் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் கேட்டாலும் இந்த மூலப்பொருளை மட்டுமே தனியாக வச்சு நான் பண்ண மாட்டேன் மேடம். ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தர முடியாது. இன்னுமே ஒரு சிலர் கேட்பாங்க, 100 நாள் ட்ரையல்லாம் தராங்களா, அப்புறம் என்ன நான் பயன்படுத்த போகிறோம், நல்லா இல்லைன்னா திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஆன்லைனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள் மேடம். நீங்கள் ஒரு மெத்தை வாங்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி 100 நாள் பயன்படுத்திட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த மெத்தையை வேறு யாரும் பயன்படுத்துவாங்களா, இல்லை டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% வேறு நபருக்கு தான் அனுப்புவாங்க. உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், யாரோ பயன்படுத்துகிற மெத்தையை நீங்கள் பயன்படுத்த தயாராகிறீங்களா? அப்படி பண்ணுறா தாராளமாக பண்ணலாம் மேடம். தயாரித்து கொடுக்குற நிறுவனத்துக்குமே உங்கள்கிட்ட 15,000 இந்த மாதம் வாங்க போகிறாங்க, நீங்கள் நல்லா திருப்பி அனுப்பிட்டீங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட 15,000 வாங்க போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு அதில் எந்த நஷ்டமும் ஏற்படுத்த போகல, 15,000 ரொட்டேட் ஆகி போக தான் போகுது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நீங்கள் சொல்கிற ஆன்லைனில் இல்லை பிராண்டடில் இந்த மாதிரி நிறுவனங்களில் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, உங்களுடைய கணவர் வந்து 65 கிலோன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு பேக் பெயின் இருக்குன்னு சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் காமனான இந்த ஒரே ப்ராடக்ட் ஆன்லைனில் இந்த மெத்தையை தயாராகும்போது நீங்கள் பார்க்க போகிறீங்களா, உங்கள் மெத்தை தான் தயாராகுது நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்களா? காமனாக வாங்கக்கூடிய கிரே கலர் ஷேடில் செலக்ட் பண்ணுற, ப்ளூ கலர் ஷேடில் செலக்ட் பண்ணுற கலரை மட்டும்தான் அதில் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதனால எப்படி உங்களுக்கு பேக் பெயின் சரியாகும்? 100% அது சரியாகுது மேடம். ஸோ ஆன்லைனை பொறுத்தளவுக்கு அதில் வரக்கூடியது இந்த மாதிரி கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் ஃபோம் தான். நான் உங்களை ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், நீங்கள் ஏன்ட்ட வாங்காட்டி கூட பரவாயில்ல, ஆன்லைனில் வரக்கூடிய மெட்ரஸை கொஞ்சம் தவிருங்க. அதை மேற்கொண்டு நமக்கு உடல் உபாதை தர வாய்ப்பு இருக்குது மேடம். மேடம் 100% இருக்காது. இப்போ நீங்கள் பிராண்டட் பற்றியுமே என்கிட்ட சில வார்த்தை கேட்குறீங்க. இப்போ நீங்கள் பிராண்டட் ஷோரூம் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பிராண்டட் ஷோரூம் 100% போய் விசிட் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆர்டிஃபிஷியல் வேர்டு இருக்கும். 12 லேயர் நான் பயன்படுத்துகிறேன், 13 லேயர் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த லேயர் கணக்குக்காகவே உங்கள்கிட்ட காசு கேட்பாங்க. இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சுருப்பாங்க மேடம். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட் மஞ்சி காயர் தான், தேங்காய் நார் தான். ஆனால் நீங்கள் ஒரு பிராண்டட் ஷோரூமில் ஒரு கண்ணாடை குடிவைக்குள்ளே ஒரு ஏசி குளிரூட்டப்பட்ட இடத்துக்குள்ளே போனீங்கன்னா இதை பேம்ப்ளெட்டில் எழுதியிருக்க வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருப்பாங்கன்னா ப்ரீத்தபிள் ஃபோம்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இது காயர்.
உங்களை பொறுத்தவரைக்கும் என்ன ஆடம்பரமான மொழி என்னமோ பயங்கரமான ஒரு விஷயம் போல் அப்படி நீங்கள் நினைப்பீங்க. இது ஜஸ்ட் ரீபாண்டட் ஆர்த்தோ. ஆனால் இதை அவங்க கட்டமைக்கிறது பார்த்தீங்கன்னா பேக் ஹீப் சப்போர்ட்டட் ஃபோம்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கிளாத்து தான். ஆனால் அவங்க நாட் டஸ்டட் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. இது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 10 mm லேயர் தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூல் ஜெல் இன்ஃபியூஸ்ட் மெமரி லேயர் அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க. என்ன சாஃப்ட் ஃபோம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஆடம்பரமான மொழிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இப்போ இந்த அடிப்படையில் இந்த லேயர்லாம் வச்சு ஒரு கிங் சைஸ் மெத்தை நீங்கள் தயாரிச்சிங்கனாவே ஓப்பனாக சொல்கிறேன் 10,000 ரூபா கூட வராது. ஆனால் பிராண்டடில் போய் கேட்டு பாருங்கள் 50,000 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அதிக காலத்துக்கு இருக்காங்க பிராண்டன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் 50,000 ரூபா கொடுத்து அவங்கள்ட்ட வாங்குவீங்க. ஆனால் நான் சிவானந்தா மேட்டர்ஸை ஒரு பொருளை உங்களுக்கு காட்டுறேன். அந்த பொருளோட வேலை என்ன, உங்கள் முதுகை தாங்கும், குஷனிங்கை தரும், ஹீட்டை தராது அப்படின்ற பொருளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பொருளை தான் உங்களுக்கு வச்சு பண்ணுறேன் அப்படின்ற மேக்கிங் வீடியோ. இல்லை விருப்பப்பட்டாலும் வீடியோ காலில் இப்போ நான் உங்களுக்கு தயாரிக்கிறேன் முன்னாடியே வீடியோ கால் காட்டுறேன். நீங்கள் விருப்பப்பட்டாலும் தாராளமாக என் உங்கள் மெத்தையை தயாரிக்கும்போது வீடியோ காலில் பார்த்துக்கலாம். இல்லைனாலும் நேரில் வந்து அடிச்சிக்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன், பிராண்டட்லேயோ ஆன்லைன்லேயோ உங்கள் மெத்தையை தயாரிக்கும் போது உங்கள் கண்ணெதிரை பார்க்க முடியுமா? புரியுது. இல்லை புரியுது. நானும் வீண்புக்கோ விதண்டாவதுக்கோ அதை கேட்கல. நீங்கள் ஒரு 25 ரூபா 30 ரூபா ஒவ்வொரு பொருள் சொல்லும்போது என்கிட்ட கேட்கறதுக்கான பதில தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இதுதான் மேடம் விஷயம். அதாவது நம்ம அன்றாட வாங்கக்கூடிய பொருள் இருக்குல்ல, அதில் நிறைய இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கலாம், 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கலாம். இந்த பொருள் எல்லாமே அன்னைக்கு நம்ம பயன்படுத்தலாம், பிடிக்கலன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம். ஆனால் 25 ரூபா 30 ரூபா ஒரு 15லேருந்து 20 வருஷம் நம்மளுடைய உடல்நலம் சார்ந்து, உடல்நலம் எதுக்கு, உணவுக்கு, தூக்கத்துக்கு. அப்போ அந்த தூக்கத்துக்கும் ரொம்ப நாள் பயன்படுத்த போகிற பொருளுக்கும் ஏனோ தானோன்னு யாரோ தயாரிக்கிற 1000 மெத்தைக்குள்ள ஒரு மெத்தை நம்ம எடுத்துக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நமக்குன்னு நம்ம செஞ்சு வாங்கினா தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு லேடிஸாக இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒரு மிளகா பொடியை ஒரு பிராண்டட் ஷோரூமில் போய் ஒரு பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சு பாருங்கள், எது டேஸ்ட்டாக இருக்கும்? கண்டிப்பாக. அவ்வளோதான் மேடம். அப்போ நம்ம உடம்புக்கு, நம்மளுடைய சூழ்நிலைக்கு, நம்மளுடைய தட்பவெப்பநிலை, நம்ம வீட்டில் வெயில் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நமக்குன்னு நம்ம என்ன மூலப்பொருளை பயன்படுத்தினா அந்த மெத்தை நல்லா இருக்குமோ அந்த அடிப்படையில் மெத்தை செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். அதை தான் நம்ம சிவானந்தா மேட்டர்ஸ் பண்ணித்தரோம். மேடம் இப்போ இந்த ஆர்த்தோ லேட்டெக்ஸ் 4+2+க்கு 2+2க்கு 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். இதில் 32 டென்சிட்டி ஃபோம் பயன்படுத்துகிறேன் மேடம். இது வரைக்கும் நானும் ஒரு 5 வருஷம் இந்த தொழிலை பண்ணேன், 5 வருஷம் வேறு இடத்துல வேலை செஞ்சிருக்கேன், கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததில்லை. 15 வருஷம் வாரண்டி தரேன். இந்த 4+4 போடும்போது உங்களுடைய ஆர்த்தோ லேட்டெக்ஸ்க்கு 20 வருஷம் வாரண்டி தரேன். பட் அதை தாண்டியுமே இந்த 2 மெத்தையுமே உழைக்கும். ஏன்னா இதில் நீங்கள் நார்மலாக ஒரு காயர் போட்டு ஒரு சூப்பர் சாஃப்ட் மெத்தை போட்டு பாருங்கள், அதுவே 5லேருந்து 10 வருஷம் உழைக்குது. இதெல்லாம் தாராளமாக உங்களுக்கு 15 வருஷத்துக்கு மேலே உழைக்கும். அதுக்கு 15 வருஷமும் இதுக்கு 20 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன் மேடம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா மேடம் நான் தான் சொல்கிறேன், இதில் கம்ப்ளைண்ட் அப்படின்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாற்றி தரேன் மேடம். மேடம் இதை தாண்டி சிவானந்தா மேட்டர்ஸ் வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா, எல்லாருமே இப்போ நீங்கள் ஆன்லைனாக இருக்கட்டும் இல்லை மற்ற இடமா இருக்கட்டும் என்ன மேடம் பண்ணுவாங்க, அதாவது தான் பொருள் நல்லா இருக்குன்னு, இப்போ என்னையுமே எடுத்துங்களேன், நான் என் பொருள் நல்லா இருக்குன்னு நானே தான் போட்டிருப்பேன். இல்லை ஆன்லைனில் வாங்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் இல்லை பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களெல்லாம் வச்சு இந்த மெத்தை நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது, சுருட்டி விரி இந்த மாதிரி தான் போடுறாங்க. நீங்கள் எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லுங்கள், உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு 5 கான்டாக்ட் நம்பராக நான் மெத்தை கொடுத்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் தரேன். அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்டு கூட நீங்கள் தாராளமாக மெத்தை வாங்க. தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 20,000 ஆர்த்தோ லேட்டெக்ஸ் மேட்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே ஹாப்பியான கஸ்டமர் தான், நல்ல ஒரு ரிவ்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக அந்த ஏரியாவில் அந்த கஸ்டமர் பயன்படுத்தின ரிவ்யூ, என்னுடைய அணுகுமுறை, அந்த மெத்தை எப்படி இருக்குது, நாங்கள் பண்ணுற சர்வீஸ் அப்படின்ற விஷயத்தை கேட்டுட்டு கூட நீங்கள் தாராளமாக வாங்க. ஸோ அந்தளவுக்கு தமிழகம் முழுவதும் நம்ம மெத்தை கொடுத்துருக்கோம். மெத்தை நல்லா இருக்கும். கண்டிப்பாக. எங்கே மேடம்? சிவகங்கை பக்கத்தில் இருக்கேன், அது ராமநாதபுரமா? சரி அந்த ஏரியாவில் நிறைய மெத்தை கொடுத்துருக்கேன் மேடம். ஸோ நீங்கள் வாய்ப்பு கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணித்தரேன். அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை மேடம், அருமையாக பண்ணலாங்க. டெலிவரி எல்லாம் ஃப்ரீ தான் மேடம். இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் இருக்கீங்க இல்லையா, ஸோ மற்றவங்க மாதிரி கொரியலோ பார்சலோ பண்டலோ அந்த மாதிரிலாம் போட மாட்டோம். என்னுடைய ஓன் வெஹிக்கிளில் மட்டும் தான் நான் டெலிவரி கொடுக்குறேன். ஸோ சேஃபான முறையில் கொடுத்துடலாம் மேடம். ஒரு மெத்தை எடுக்கும்போது இல்லை, ஒரு லேட்டெக்ஸ் மெத்தை எடுக்கிறீங்கன்னா 2 லேட்டெக்ஸ் பில்லோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கழுத்து வலி வராது 2 லேட்டெக்ஸ் பில்லோ, ஒரு சைடு ஸ்லைட்லி அப்பாவும் ஒரு சைடு டவுன் ஆகும். இந்த மாதிரி 2 லேட்டெக்ஸ் பில்லோ, ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு, எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட்டு உங்கள் வீடு வரை எங்களுடைய பசங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க மேடம். நீங்கள் எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. இந்த மெத்தை அரௌண்ட் ஒரு குயின் சைஸ் இருக்குன்னா 50லேருந்து 60 கிலோ வருங்க. அதை எங்கள் பசங்க உங்கள் வீடு வரை டெலிவரி ஃப்ரீ தான் மேடம், கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, சேஃபாக கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மெத்தை பயன்படுத்திட்டு இருந்தீங்க மேடம்? இப்போ அதை பொறுத்தவரை கொஞ்சம் குழியாக திட்டா போகும் மேடம். நல்ல பொருள் தான், இயற்கையான பொருள் தான். இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும் மேடம். இப்போ விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு பஞ்சு மெத்தை பயன்படுத்துறீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துல குழியாக திட்டா போகும். கொஞ்சம் எடுத்து வெளியே வெயிலில் காய வைக்கணும். இப்போ நம்ம வேகமாக ஏங்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பண்ண முடியறது இல்லைங்க. அதனால் பீப்புள் இதை நோக்கி நகர்றாங்க மேடம். கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லபடியாக பண்ணலாம் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை இருக்கிறனால தானே இது வாங்குறோம். இது அதிகமாக கேள்வி கேட்கறது, இது பயன்படுத்துறது. நாங்கள் இப்போ விலை கொடுத்து வாங்குறோம்னா கொஸ்டின்
மேடம் அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஒரு இந்த பொருளுக்கு அந்த காசு கொடுக்கும்போது அது வேலிடான ஒரு விஷயம். அதை பற்றி ஒன்றும் இல்லை மேடம். நிறைய வீடியோ சொசைட்டியில் போடுறாங்க, நீங்களே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்களே. ஆமா நான் நிறைய வீடியோ அது சார்ந்து கன்ஃபியூஸ் ஆகுறதுனால தான் மேடம் இவ்வளோ டவுட்டு. ஆனால் நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, கன்ஃபியூஸ் இருந்தா நீங்க தான் ஒரு கிளியரா சொல்றீங்க. கன்ஃபியூஸ்னால தான் நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன். புரியுது மேடம். நானுமே இதான் சொல்கிறேன், நீங்களா இருக்கட்டும் இல்லை மற்றவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு விஷயம் பல விஷயங்களை பார்க்கும்போது ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னா, போடுற நபருக்கு எந்த கம்பெனி சார்ந்து ஒரு வீடியோ போடுறாங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு வீடியோ கால் பண்ணலாம். ஆனால் என்னென்ன உங்கள் கம்பெனியை காட்டுங்கன்னா என்ன பொருள்னு சொன்னால் அந்த இடத்துல எல்லாரும் பிரேக் ஆயிடும். இப்போ யார் தான் இப்போ விளம்பரப்படுத்த வீடியோ போடுற யார் தான் கெட்டவங்கன்னு போடுவாங்களா, என்கிட்ட பொருள் இருக்குது நல்லா இல்லைன்னு போடுவாங்களா? எல்லாருமே மிகைப்படுத்தி என்கிட்ட வாங்கினா வேறு லெவல், என்கிட்ட வாங்கினா அப்படி இருக்கும், என்கிட்ட அப்படி தான் எல்லாரும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுதான் உண்மை. அதை தாண்டி ஒரு வீடியோ பார்க்குறோம் நமக்கு பிடிக்குதுன்னா தாராளமாக அவங்களுக்கு கால் பண்ணலாம். அவங்கள பற்றியான விஷயங்களை வீடியோ காலில் பார்க்கலாம். இல்லையா 15 20 வருஷம் பயன்படுத்தக்கூடிய மெத்தையை சரியாக வாங்குறதுக்கு நேராக போய் கூட அவங்கள்ட்ட வாங்கலாம் சிஸ்டர். அதனால் ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு இப்போ சில தவறான முன்னுதாரணங்களும் இருக்குது. இப்போ ஒரு மெத்தை, இப்போ இது படுக்கிற மெத்தைங்க, சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லேட்டக்ஸ் எடுத்து எரிச்சு காட்டிட்டு இது எரிஞ்சா நல்லதுன்றாங்க, எரியலைன்னா நல்லதுன்றாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் லேட்டக்ஸுக்கு சர்டிஃபிகேஷன் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் பார்த்தீங்க இப்போ நானே எடுத்துக்கிறேன்னா வீடியோ கால் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதை நல்லா கவனிங்க. இது எல்லாமே என்னென்னா என்கிட்ட இருக்க பொருளை நீங்கள் வாங்கணும், என் வீடியோவை நீங்கள் பார்க்கணும், ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சிகள் பண்ணுறோம். கரெக்டுங்களா? அதுதான் விஷயம். ஆனால் எண்ட் ஆஃப் டே ட்ரஸ்ட்டு தான். சரிங்களா? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கங்களேன். நான் இப்போ ஒரு கன்னியாகுமரியில் ஒரு மெத்தை கொடுத்துருந்தேன். அவங்க ரொம்ப வயசானவங்க, அவங்கள மீறி கொஞ்சம் யூரின் அந்த மாதிரி போகிறவங்க. ஸோ ஒரு 2 வருஷத்துலேயே அவங்க அடிக்கடி தண்ணி உள்ளே போய் அந்த மெத்தையில் ஒரு பாதிப்பு வந்துச்சு. இப்போ அவங்க தம்பி உங்கள்கிட்ட எடுத்த மெத்தையில் இப்படி ஒரு பாதிப்பு கூடும்போது என்ன ஏதுன்னு வேலிடேட் பண்ணும்போது தண்ணி அதிகமாக, அதாவது டெய்லி நைட்டு பகலில் அந்த தண்ணி போயிருக்கு. இப்போ நான் நினச்சிருந்தா இல்லைம்மா என்னால் அந்த மெத்தையை மாற்றி தர முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். பட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை நம்பி எடுத்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் தான். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, நான் வீடியோ போடும்போது எரிச்சு காட்டிட்டு எரிஞ்சா நல்லதுன்னு சொன்னதோ, இல்லை சர்டிஃபிகேட் தந்ததோ, இல்லை வாரண்டி கார்டு தந்ததோ, நான் வீடியோ காலில் காமிச்சதோ, இப்போ இது எதுவுமே விஷயம் கிடையாது. நம்மளை நம்பி எடுக்கிறவங்களுக்கு நம்ம கூட நிற்கணும் அப்படின்ற ஒரு மனிதன் தான். ஸோ இப்போ அந்த விஷயத்தை சிவானந்தா மேட்டர்ஸ் கேரி பண்ணுறேன் மேடம். நானுமே 10,000 20,000 மேட்டர்ஸ் கொடுக்கும்போது யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு பாதிப்பு வந்து அதை மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா கஸ்டமர் என்னை நம்பி அடுத்தடுத்து ரெஃபர் பண்ணுவாங்களா இல்லையா? ஸோ அவ்வளோதான் மேடம். ஸோ என்னால் என்னை நம்பி எடுக்கிற கஸ்டமருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்ட்டு தர முடியும். இதை தாண்டி கடைசியாக ஃபைனலாக சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு 48 மணி நேரத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ என்னென்னா, அப்படி நான் 48 மணி நேரத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்மூடித்தனமாக சொல்கிறதுனால எதுவும் மாறிடாது மேடம். என் மெத்தை விற்கணுன்றதுக்கா நான் எதுக்கு எதை ஃபாலோ பண்ணணும்? சரியான மூலப்பொருள், நான் என்ன மூலப்பொருள் உங்களுக்கு சொல்கிறேனோ அது குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அந்த குவாலிட்டியான மூலப்பொருளை தான் உங்களுக்கு பண்ணுறேன்ற வெளிப்படைத்தன்மை. நீங்கள் உங்கள் மெத்தையை தயாரிக்கும் போது வீடியோ காலையில் நேரில் வந்து பார்த்துக்கலாம், டேட் அண்ட் டைம் வீடியோன்ற மாதிரி வெளிப்படையாக பண்ணுறேன். எங்களோட வண்டியில் மட்டும்தான் டெலிவரி கொடுக்குறோம். நீங்கள் இதை ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன், தமிழகம் முழுவதும் எத்தனையோ கம்பெனி இருக்காங்க, என்னை விட பெரிய பிராண்டட் ஷோரூம், யாருமே கொரியர் பார்சலை தவிர நேரடியாக கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் 100 out of 100 நீங்கள் சென்னையில் நகரத்தில் எடுத்துங்க, இல்லை உங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் ஒரு கிராமத்தில் எடுங்க, ஆனால் என் வண்டியில் மட்டும்தான் டெலிவரி கொடுக்குறேன். இது மூலியமாக உங்கள் வீடு எனக்கு தெரியும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா என்னால் மாற்றி தர முடியும். அடுத்து தமிழகம் முழுவதும் கிளைகள் மேடம், சென்னையில் இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கேன், காரைக்குடியில் இருக்கேன், தஞ்சாவூரில் இருக்கேன். ஸோ இத்தனை பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால என்னால் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா 48 மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த மெத்தையோட ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணி தப்புனா மாற்றி தர முடியும். அப்போது நான் 48 மணி நேரம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்ற அடிப்படையாக கொண்டு ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு இவ்வளோ உள்கட்டமைப்பை நான் ஃபாலோ பண்ணுறேன் மேடம். அதனால் என்னை நம்பி நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். அதனால தான் இவ்வளோ பேர் சிவானந்தா மேட்டர்ஸ் நம்பி ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ நல்லபடியாக பண்ணித்தரலாம் மேடம். சரி மேடம், நான் உங்களுக்கு அந்த மாடல்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் சார்ட்டு பேசிட்டு சொல்லுங்கள், நான் நல்லபடியாக பண்ணித்தரேன். சரிங்களா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ வணக்கம், சிவானந்தா மேட்டர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ லைவான ஒரு விஷயம் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஒரு மெத்தை தேவைப்படுறவங்க பல கன்ஃபியூஸில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி மெத்தை சூட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த அளவுக்கு நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து மட்டும்தான் மெத்தைகளை தயாரிக்கணும். நீங்கள் என்ன வெயிட்டில் இருப்பீங்க, என்ன ஏஜில் இருப்பீங்க, உங்களுடைய பிடித்தம் அது சார்ந்த மெத்தைகளை உருவாக்கி கொடுத்துட்டு வருங்க. நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸ் கோயம்புத்தூரில் நேரடியான மேனுஃபேக்சரிங் கம்பெனியாகவும், சென்னை, தஞ்சாவூர், காரைக்குடி போன்ற நகரங்களில் அந்த மெத்தையை நீங்கள் அனுபவப்படுத்தி வாங்கிக்கிறதுக்கும், உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சர்வீஸ் ஓரியன்டாக சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பிரான்ச்சஸாகவும் நம்ம லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸை பொறுத்தவரைக்கும் ஹெல்த் ஓரியன்டாக மெத்தைகளை தயாரிக்கும். நீங்கள் என்ன நீல அகலம், என்ன கஸ்டமைஸ்டாக மெத்தைகளை தேவைப்படாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் இதை நான் ரொம்ப ப்ரௌடாகவே நான் சொல்லிக்கலாம். நீங்கள் மெத்தை அப்படின்னாவே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான் மெத்தை நல்லா இருக்கும். இப்போ என்னவே எடுத்துக்கலாம், என் மெத்தை நல்லா இருக்கும், இந்த ஆர்த்தோ லேட்டக்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ப்ரொமோட் பண்ணுவேன். இல்லை ஆன்லைனில் நீங்கள் வாங்குறீங்கன்னா பெரிய ஒரு புகழ்பெற்றவங்கள வச்சு, இல்லை ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த மெத்தை நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறோம். அவங்க வீட்டுக்கே போய் ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் மெத்தைகள் பயன்படுத்துகிறவங்களோட அனுபவத்தை கேட்டு நம்ம ரிவ்யூவாகவே ஷேர் பண்ணுறோம். இது நாட் ஓன்லி ரிவ்யூ அப்படின்றதுக்காக மட்டும் இல்லைங்க. நீங்கள் நல்லா கவனிங்களேன், நான்
ஒருத்தவங்களுக்கு என் மனசார சரியான ஒரு மெத்தையை பயன்படுத்தி கொடுக்கணும்னா எந்த முகத்தை வச்சு அவங்க வீட்டுக்கு என்னால் போக முடியும். ஸோ சரியான மூலப்பொருளை அவங்களுக்கு பயன்படுத்திருக்கேன், நல்ல மெத்தை அவங்களோட உடலுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மெத்தை நல்லா இருக்குன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களை என்னால் எதிர்கொள்ள முடியும். ஸோ எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுக்க கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 20,000 மேட்ரஸஸ் தமிழகம் முழுவதும் நான் கொடுத்துருக்கேன். ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எந்த ஊர் வேணால் சொல்லுங்கள், உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு 5லேருந்து 10 கான்டாக்ட் நம்பர் நான் தரேன். அவங்ககிட்ட என்னுடைய அணுகுமுறையை கேட்டு நம்மளுடைய சிவானந்த மேட்ரஸில் உங்களுடைய தூக்கத்தை டிசைட் பண்ணக்கூடிய மேட்ரஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். சிவானந்த மேட்ரஸ் அவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோலாம் தாண்டி என்ன பொருள், அதுக்கான விலை என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய சிவானந்த மேட்ரஸில் நான் த்ரூஅவுட்டாக என்ன விலை அப்படின்ற விஷயத்தை சொல்கிறேன், என்ன பொருள் பண்ணுறோம் அதோட விலை சொல்கிறேன், அதையுமே மார்க்கெட்லேருந்து என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ சொல்கிறேன். அந்த வீடியோவோட இறுதியில் ஒரு சிறிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா அதிலிருந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். அப்படி பார்க்கும்போது மேட்ரஸஸ் பொறுத்தவரைக்கும் நிறையா வகை இருந்தாலும் 2 கான்செப்ட் தான். ஒன்று ஹோட்டலில் இருக்க மாதிரி பொதுன்னு உள்ளே போகிறது, இன்னொன்று உடம்புக்கு தேவையான கான்செப்ட் கொடுக்குறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைப்ரிட், அதாவது ஹோட்டலில் இருக்க மாதிரி, அதாவது நீங்கள் கீழே ஒரு முழு லேட்டெக்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்ற ஆசை நிறைய பேர் இருக்கும். ஆனால் முழுக்க இயற்கையான ரப்பர் மில்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக இருக்கும். அப்படி இருக்க இடத்துல நல்ல 40 டென்சிட்டிக்கு பியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோமோட பில்லர்ஸ் அதிகமாக இருக்குன்னா நல்ல நெருக்கங்கள் அதிகம், நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரலாம். மேலே 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் போடலாம். ஸோ 6 இன்ச்சு திக்னஸ், நல்ல பவுன்ஸியாக இருக்கும். உங்களுக்கு ஹீட் இஷ்யூஸ் வராது. நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க, ஒரு 50 கிலோ 60 கிலோ கீழே இருக்கீங்க, நல்ல பவுன்ஸியாக உணர நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போகலாம். நல்லா இருக்குங்க. ஒரு குயின் சைஸை 24,500 நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் சொல்ல மாதிரி தான் 4 இன்ச்சு அர்த்தம், 2 இன்ச்சு சாஃப்ட், 2 இன்ச்சு லேட்டெக்ஸ், பேக் பெயின் ஹீட் இஷ்யூஸ் வராது. 90 கிலோ கீழே இருக்கீங்கன்னா இந்த மாடல் போங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு குயின் சைஸ் 25,000 நான் பண்ணித்தரேன். அடுத்த விஷயம் 4 இன்ச்சு அர்த்தம், 4 இன்ச்சு லேட்டெக்ஸ், 31,500 நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க. நான் கூட சொல்கிறதா அவங்களுக்கு தோணலாம், இல்லை எப்படி வேணால் இருக்கலாம். இது வந்து அவங்கவுங்களுடைய அன்றைய பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தான். இப்போ நம்ம மெத்த 5,000 கூட வாங்க முடியாமல் இல்லைங்க. 10 இன்ச்சு திக்னஸ், 12 இன்ச்சு திக்னஸை வெறும் 5,000 பண்ணலாம். என்ன பொருளை உள்ளே பயன்படுத்துறதா 10 EBCட்டை மேலே ஏற்றுனீங்கன்னா மெத்தையை தயாரிக்க 1,500 வெறும் 10 இன்ச்சே பண்ணலாம். ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, உங்களால் கடைக்கு போகும்போது, ஷோரூம் போகும்போது உங்களால் அதை பார்க்க முடியாது. இந்த மாதிரியான மூலப்பொருளை போட்டு வாரண்டி கொடுத்து தான் அந்த ப்ரைஸை நான் சொல்கிறேன். ஸோ அதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா லக்ஸுரியான ஒரு மாடல் வேணும், நல்லா பவுன்ஸியாக வேணும், ஆனால் பேக் பெயின் வரக்கூடாது, ஸ்ப்ரிங் பயன்படுத்தக்கூடாதுன்னா 4 இன்ச்சு ஆர்த்தோ ஹெவியாக போட்டுக்கலாம், 1 இன்ச்சு கூல் ஜெல். இது நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு மேலே இறங்காது. ஒரு சாஃப்ட்னஸ்க்காக இந்த ஒரு விஷயத்தை கொடுக்கும். 6 இன்ச்சு ஒரே பவுண்டட் சீட், A கிரேட் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ், மெத்த 12 இன்ச்சு வரும், 1 அடி வரும். ஒரு குயின் சைஸ் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க போனீங்கன்னா அப்படி இப்படின்னு 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லுவாங்க. நமக்கு அது நோக்கம் இல்லை. சரியான மூலப்பொருளை வெளிப்படையாக காட்டும், வெறும் 50,000 நம்ம பண்ணி கொடுக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் சாஃப்ட் வேணும், நல்ல சாஃப்ட்னஸ் வேணும்னா 4 இன்ச்சு ஆர்த்தோ போட்டு 1 இன்ச்சு கூல் ஜெல் போட்டு 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் போடலாம். 8 இன்ச்சு திக்னஸில் பயங்கர சாஃப்ட்டாக இருக்கும், பேக் பெயின் வராது, ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ஒரு குயின் சைஸ் பார்த்தீங்கன்னா 28,000 நம்ம பண்ணி கொடுத்துலாங்க. ஸோ அதுபோக நம்ம பாக்கெட் ஸ்விங் மாடல் பண்ணுறோம், நிறைய கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான காயர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் 2 இன்ச்சு ரீபான், 2 இன்ச்சு சாப்பிட்டு 5 இன்ச்சு திக்னஸ், சிங்கிள் எல்லாமே 5,000 பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பாக்கெட் ஸ்விங், போனல் ஸ்விங், ஆர்த்தோ சாஃப்ட், காயர் மாடல், எல்லா மாடலுமே ஆர்த்தோ லேட்டெக்ஸ், ஃபுல்லி லேட்டெக்ஸ்னு சொல்லி எல்லா வகையான மாடலுமே நம்ம பண்ணுறோம். ஸோ கூப்பிடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம். அதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் நான் சொல்லியிருந்தேன். இந்த சிவானந்த மேட்ரஸ் அப்படின்றது அப்பாவோட பேரில் நடக்கக்கூடிய ஒரு கம்பெனிங்க. ஸோ என்னுடைய பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு சேர்ந்து பேரண்ட்ஸை பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் கடத்திட்டே வரேன். அப்படி இருக்கும்போது இந்த வீடியோவுக்கு கீழே ஐ லவ் மை பேரண்ட்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேக் போடுறது மூலியமாகவும், இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப் பதிவுகளில் எனக்கு நீங்கள் மெத்த வேணும்னு கேட்கும்போது ஐ லவ் மை பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் பயன்படுத்துறது மூலிமா நான் சொல்லக்கூடிய ஆர்த்தோ லேட்டெக்ஸ் மாடல்லேருந்து 1,500 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன். இதை நீங்கள் பார்க்குறவங்க ரொம்ப பெருசாக நினைக்கலாம், சிறுசாக நினைக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ஓப்பன் மார்க்கெட் தானே, என்ன மாதிரி லட்சம் பேர் வீடியோ போடுறாங்க. ஸோ அப்போ அந்த ப்ரைஸை நான் கூட சொல்லிலாம் சொல்லலை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய மார்ஜினல் லாபத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நான் அதை பண்ணித்தரேன். ஸோ தாராளமாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களும் பயன்படுத்திக்கங்க. ஸோ மேட்ரஸஸ் ரிலேட்டடாக வாங்கணுன்ற அவசியம் கூட இல்லை. ஏதாவது ஒரு டவுட், இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறாங்க தம்பி, இது சரியா அப்படின்னு கேட்க கூட நீங்கள் தாராளமாக சிவானந்த மேட்ரஸை கான்டாக்ட் பண்ணலாம். தி பெஸ்ட்டாக உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணி தரலாம்.